பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றிலே ஐந்தாவது தத்துவமாகிய நிலத்தின் மீது தவம் தொடங்குவோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நினைவுபடுத்திக் கொள்வோம். உலக உருண்டை மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக மணிக்கு 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்க கூடியது. சூரியனை நாள் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய வியத்தகு கோள் இந்த நில உலகம். அதன் மேன்மையை மனதில் கொண்டு மதித்து போற்றுவோம். நாம் அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நில உலகின் உற்பத்தி இரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குவோம். இந்த நில உலகம் 172 பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகின்றது. நீர் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்கிறோம். நீரின் பெருமையை நினைந்து மதித்து போற்றுவோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி இரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குவோம். இந்த பூமி தன்னைத்தானே விரைவாக மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியின் காரணமாக பூமியிலுள்ள கனத்த அணுக்கள் எல்லாம் பூமியின் நடு மையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நெருக்கத்தினால் அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பின் கனல் பூமியின் மேல் பரப்பு வரைக்கும் வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கிறது. நெருப்பின் பெருமையை நினைந்து மதித்து போற்றுவோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம்.
பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குவோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டே இருக்கிறது. காற்றின் பெருமையை நினைந்து மதித்து போற்றுவோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். முதலாவது தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குவோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய அந்த விண் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதும் இயங்கும் ஆற்றல் களமாக நீக்கமற நிறைந்திருக்கின்றது அந்த விண். அந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை நினைந்து மதித்து போற்றுவோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண் என்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்.